வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அனுபவம் வாய்ந்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான். சரிங்களா? இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பெண்களுக்கு தேவையான லெக்கின்ஸ். லெக்கின்ஸ் வந்து இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரே பண்றாங்க. இது ஒரு நிறுவனம் கிடையாது. நம்மள மாரி ஒரு நடுத்தர ஒரு ஃபேமிலி தான் இவ வந்து ரன் பண்ணிட்டுருக்குறாங்க. 20க்கு 30 அந்த ரேஞ்சில, அதாவது அந்த இடத்தோட இது பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 20க்கு 25 அந்த ரேஞ்சில தான் இருக்குது. சிம்பிளான இடம் தான். பட் நல்லா குவாலிட்டியாவே நல்லாவே நல்லா ஒரு ரொம்ப வருஷமா பண்ணிகிட்டுருக்குறாங்க. நான் அதோட அட்ரஸ் எல்லாமே நான் கடைசியில நான் இது பண்றேன். அதாவது நெறையா இப்போ நம்ம ஒரு துணி வியாபாரம் பண்றாங்க. நெறைய வீடியோ நம்ம வந்து YouTubeல வீடியோ பார்க்குறோம். அதில வந்து ஒரு 10 வீடியோவுக்கு 1 வீடியோ தான் எனக்கு தெரிஞ்சு ஜெனினியூவா இருக்குது. ஆமா. மத்த வீடியோஸ் எல்லாமே, அதாவது 100க்கு 10% தான் நல்லாவே கரெக்டாவே இருக்குது. 90% வீடியோக்கள் எல்லாமே அவங்க சொல்ற YouTubeல சொல்ற ரேட் வேற, அ அவங்க சொல்ற ரேட் வேறையா இருக்குது. ஆமா. இதில போய் நேரடியா போய் நம்ம ஆசைப்பட்டு நம்ம வந்து காசுலாம் நெறைய ஏமாந்துர்றோம். அதான் உண்மை. சரிங்களா? அதனால இனி YouTube வீடியோ பார்க்குறதுல கொஞ்சம், அதாவது அதாவது இப்ப என்னால, இப்ப இந்த கடைய பத்தி நான் சொல்றேன். என்னால இப்ப நேரடியா போய் நான் YouTubeலேருந்து வரேன்னு சொல்லி, நான் எல்லாம் அப்படியே உங்கள கவர் பண்ற மாரி ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த YouTube வீடியோல வந்து நான் அப்லோட் பண்ண முடியும். ரூ. 10 ஸ்டார்ட் ஆகுது. ரூ. 1 ஒரு லெக்கின்ஸ் ரூ. 1 போட்டு நான் வந்து உங்கள அந்த வீடியோ பார்க்க வைக்க முடியும். சரிங்களா? அந்த அளவு நான் கிராஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் என்னுடைய வீடியோ அப்படியே கிடையாது. என்னுடைய வீடியோ வந்து இவங்க எல்லார் வீடியோவும் போடுறாங்களா, அது எது ஜெனினியூவா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றது என்னுடைய வீடியோ. அது வந்து நான் ஒரு கஸ்டமரா போய் தான், என்னோட அனுபவத்தில தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். இதுதான் உண்மை. ஸோ, அதனால என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இத விட கம்மியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் வந்து ஒரு கஸ்டமரா போய் நான் வந்து, ஏன்னா நம்ம யூடியூபர்ஸ் வந்து வரணும்னு சொன்னோம்னாலே அவங்க வந்து உஷாராயிட்டு, வாங்க வந்துட்டு இந்த மாரி அமௌண்ட்லாம் பேசி இதெல்லாம் பண்ணிடுவோம். பட் நம்ம போறது வந்து அவங்களுக்கே தெரியக்கூடாது. ஓ! நம்ம வந்து இவங்க ஒரு வாடிக்கையாளர், இவரு கஸ்டமர் தான் அவங்க நெனச்சு தான் நம்மள வந்து அவங்க அப்படி நினைக்கணுமே தவிர, யூடியூப்லேருந்து வர்றாங்க, அதான் யூடியூப்லேருந்து வராங்கன்னு சொல்லி நம்ம வந்து இத காமிக்காம தான் நான் அந்த ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். இப்ப இந்த வீடியோ என்னன்னா, இவங்க வந்து லெக்கின்ஸ், அதாவது இப்போ நம்ம யூடியூப்ல பார்த்துருப்போம். ரூ. 25 தான் லெக்கின்ஸு, ரூ. 30 லெக்கின்ஸ் சொல்லுவாங்க. பட் அந்த யூடியூப் வீடியோக்குள்ள போனீங்கன்னா, அது வந்து அந்த லெக்கின்ஸோட ரேட்டு ரூ. 35 இருக்கும். பட் யாருக்குமே, அது சின்ன குழந்தைகளுக்கு தான் ரூ. 30, 35, 25 சரிங்களா? ஆனா பெண்களுக்கு உண்மையான ரேட்டு பார்த்தீங்கன்னா, 50க்கு மேல தான். பட் இந்த கடையில என்னன்னா, இவங்க மோ ஓனாவே மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்களோட லெகின் ஸ்டார்ட்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 55க்கு அ மினிமம் குவாலிட்டி, அதாவது சாயம் போகாது. அந்த அளவுக்கு ஓகே. ஏன்னா இவங்ககிட்ட அந்த ரூ. 55க்கு வாங்கிட்டு தான் அ ஈரோடுல ஹோல்சேலே பண்றாங்க. ரூ. 75ன்னு குடுக்குறாங்க. நான் வாங்கியிருக்கேன் ரூ. 75 வேணா, அதே கிளாத் 2 சேமா தான் இருக்கு. பட் இவங்க வந்து புரொடக்ஷன் பண்றதுல ரூ. 55க்கு குடுக்குறாங்க. இத நீங்க வாங்கிட்டு போய் ரூ. 75க்கு ஹோல்சேல்ல குடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்த குவாலிட்டி போனீங்கன்னா ரூ. 65 இருக்கு. ஆமா. அதுக்கடுத்து ஹை குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது பயோ வாஷிங் வந்து இவங்க வந்து தரமா பண்றாங்க. பயோ வாஷிங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவ்வளோ தரமானதா இருக்கும். இந்த பயோ வாஷிங்கே திருப்பூர்ல வந்து ரூ. 145 குடுக்காங்க. ஆமா. ஏன்னா திருப்பூர் பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு பனியன் கிளாத் புரொடக்ஷன் பண்ற அவ்வளோ பெரிய சிட்டிலேயே ரூ. 145 குடுக்குறாங்க. பட் இவங்க ஆனா அது ரூ. 125க்கு பயோ வாஷிங்ல குடுக்குறாங்கன்னா, உண்மையிலே அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். பயோ வாஷ்ல, அதாவது அந்த கவருக்கு தான் ரேட் அதிகம். அந்த கவர் இல்லாமலே ரூ. 115க்கு குடுக்குறாங்க. அதனால அது வந்து பயோ வாஷிங், நல்லா எலாஸ்டிக், நல்லா ஒரு பபிள்ஸ் வராது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராத ஒரு ஹை குவாலிட்டி. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, என்னன்னா 115ன்னு நினைக்காதீங்க. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, கடைகள்ல ரூ. 350 குடுக்குறாங்க. 350, ரூ. 330 குடுக்குறாங்க. பட் அத நீ வாங்கிட்டு போய் ஒரு 250 குடுங்க. சூப்பரா, கண்டிப்பா நல்லா அந்த ஒரு கிராமத்தில, அந்த ஒரு நீங்க ஒரு வீட்டிலேருந்து தொழில் தொடங்குனா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது கன்ஃபார்மா சொல்லலாம். ஏன்னா, அத நீங்க வாங்கிட்டு போய் 250க்கு குடுத்தீங்க, ரூ. 115க்கு வாங்கிற போற ஒரு லெக்கின்ஸ நீங்க கடையோட நீங்க கம்மியா குடுக்கையில, கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அதே மாரி இப்ப என்னன்னா, பெண்களுக்கு அந்த 100க்கு ஒரு ஒரு 5, ஒரு 10 பேர் தான் அதோட குவாலிட்டிய விரும்புறாங்க. ஆமா. பெண்கள எடுத்துக்கிட்டாலே, அவங்க வந்து லெக்கின்ஸ்ன்னு இருந்தா போதும், அப்படித்தான் நெனைக்கிறாங்க. பட் அது குவாலிட்டிய வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த சாரினாலும் சரி,
எதுனாலும் சரி வந்து இப்போதைக்கு மெயினாக பணம் அது அதிகமாக இருந்தாலும் அது ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு நல்ல லெகின்ஸை நல்லா குவாலிட்டியாக கொண்டு போகிறோம் அப்படின்னா, அது வந்து எவ்வளோன்னு சொன்னால் 250 ஐயோ! அது வேண்டாம்ன்ட்டு அப்படின்ட்டு அப்புறம் 55 வாங்கிட்டு போகிற லெகின்ஸை ஒரு ரூ. 100 கொடுத்தா உடனே வாங்கிக்கிறாங்க. ரூ. 100 பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு 2 நாளுக்கு கிழிஞ்சிரும், 3 நாளுக்கு கிழிஞ்சிரும். அதெல்லாம் அந்த இதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? இவங்களுக்கு தேவை மெயினாக வந்து ஏதோ ஒரு துணி இருந்தால் போதும். இதே மாதிரி நீ கைலி லுங்கி எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான். அதாவது ரூ. 150க்கு 2 கைலி கொடுக்குறாங்களா, உடனே ஆசைப்பட்டு வாங்குறாங்க. பட் அதோட குவாலிட்டி வந்து யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கு தக்கனதை நம்ம மாறணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரூ. 55 லெகின்ஸு ஒரு ஒரு 50 ஒரு 30 அல்லது ஒரு 30 அதான் எல், எக்ஸ்எல் எல்லாமே தான். சரிங்களா? இவங்க வந்து எல், எக்ஸ்எல் 2மே ஒரே ரேட்டாக விற்கிறாங்க. பட் ஈரோடு போனீங்கன்னா எக்ஸ்எல் வந்து 75, டபுள் எக்ஸ்எல் வந்து 80ன்னு போட்டு கொடுப்பாங்க. பட் இவங்க ஒரே லெவலில் தான் போட்டு கொடுக்குறாங்க. இவங்க அதான் அந்த மக்களை பொறுத்தவரை இப்போ அந்த மைண்டு சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரூ. 55 ஒரு 30, ரூ. 65 ஒரு 30, அப்புறம் ரூ. 115 ஒரு 30 இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போங்க. கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கலர்ஸில் 5 5 தான் ஒரு கலர்ஸ் இருக்கும். நீங்கள் அது மொத்தம் வாங்கிட்டு போங்க. அதாவது நான் என்ன இப்போ நேரடியாக நான் லைவில் நான் பண்ண முடியும். பட் வந்து அது எனக்கு பிடிக்கல. சரி, நான் கஸ்டமராக போனால் நான் எதுவுமே நான் வீடியோலாம் கவர் பண்ண முடியாது. ஸோ என்னோடய அனுபவத்தில் தான் நான் ஒரு ஆடியோவை தான் சொல்ல முடியுமே தவிர நான் வீடியோவை சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 5000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி பாருங்கள். உண்மையிலே இவங்க வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணுறாங்க. நல்லா ஜெனியூவாக பண்ணுறாங்க. நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் இவங்கள்ட்ட வாங்கிட்டு ஒரு 5000 வாங்கினா நல்லாவே கொஞ்சம் கம்மியாக ரேட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சேல்ஸ் ஆகும். அதனால் இப்போ மக்கள் எல்லாமே அதான் குவாலிட்டி யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. சாரீயும் தான். இப்போ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேன்சி சாரீ இது. அதாவது இந்த சூரத் சாரீ தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் ஓப்பனாகவே சொல்லணும்னா நீங்கள் விரும்பல என்னமோ உங்களை பார்க்குற ஆண்கள் வந்து பரவாயில்ல. அதாவது இப்போ ஒரு தங்கச்சி நீங்கள் கெட்டிருக்கீங்க, இந்த சாரீ நல்லா இருக்குன்னு ஆண்கள் வந்து உங்கள் விரும்பணும். அதுதான் உண்மை. சரி, நீங்கள் விரும்புவதை விட மற்றவங்க பரவாயில்லையே, நீங்கள் ஒரு 10 பேர் சாரீ கட்டுறாங்க, அதில் யார் நல்லா பட்டு சாரீ கட்டுறாங்கன்னா அவங்கள தான் பரவாயில்ல, அது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அதாவது அந்த ஆண்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் போடுறத விட நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் திருவிழா கொண்டாடுறீங்க, எதுக்காக நீங்கள் ஷேர் கட்டுறீங்க? எல்லாரும் நல்லா பரவாயில்ல, இது சூப்பராக இவங்க நல்லா கட்டிருக்காங்கன்னு எல்லாரும் உங்களை பார்க்குற மாதிரி தான் நீங்கள் வந்து விரும்புவீங்க. பட் அதுதான் உண்மை. சரி, நீங்கள் எவ்வளோ தான் இது கட்டினாலுமே பட்டு சேரீக்குன்னு அதில் ஒர்க் மாடல்லாம் பட்டு சேரீக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போனாலும் சரி, நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, நீங்கள் அந்த பட்டு சேரீயை ஒரு திருவிழா நடந்தாலும் சரி, தீபாவளி இந்த மாதிரி தான் பட்டு சேரீக்கு உண்டான லுக் வந்து எந்த ஒரு சேரீக்குமே அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா மெயினாக நீங்கள் எவ்வளவு நீங்கள் 1000 செலவு பண்ணி நீங்கள் சூரத்துலேருந்து நல்லா டிசைனாக வாங்கி அப்படியே ஸ்டோன் மாடல்லாம் வாங்கினாலும் அந்த பட்டு சேரீயில் ஸ்டோன் வச்ச மாடல்லாம் நீங்கள் வாங்கி அதை வந்து சொல்லதுக்கெல்லாம் வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு லுக்காகவே இருக்கும். அதுதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் விரும்புறத விட மற்றவங்க விரும்புகிறத எல்லோரும் விரும்புவாங்க. இப்போ ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம்னா 10 பேருக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு தான் நம்ம வந்து ஆசைப்படுவோம். அந்த ரேஞ்சில் தான் அதுக்கு வந்து அதோட மதிப்பு பட்டு சரிக்கு தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அதோட ஷாப் நேம் கொடுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு கஸ்டமரை போய் விசிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அதாவது ஏன்னா திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த பனியன் கிளாத் ப்ரொடக்ஷன் பண்ணுற அவங்கள விட இவங்க வந்து ஒரு கம்மியாக கொடுக்குறது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். இதோட நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போயும் ரூ. 55 கொடுக்குறாங்க, 65 கொடுக்குறாங்க, அப்புறம் 115, 125, 145 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் மெயினாகவே கம்மியாகவே வாங்கி நீங்கள் ஏன்னா இப்போ உள்ள பெண்கள்லாம் காசு தான் மெயினாக பார்க்குறேன். அந்த அளவுக்கு விரும்பிட்டாங்க. சரி, அதோட இது நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், பாருங்கள். இது தாங்க அந்த கடையோட இந்த லெக்கின்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற கடையோட அட்ரஸ் இதுதான். இது வந்து அந்தியூர் தாலுக்கா, அதாவது கீழ்வாணி அப்படிங்கிற ஒரு அந்தியூர் தாலுக்கா, அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டுங்க, மறந்துடாதீங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்துல அவங்க வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தா நான் அந்த அட்ரஸ் எடுத்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு ஜெனியூனாக இருக்காதான். 10 வீடியோவுக்கு ஒரு வீடியோ தான் ஜெனியூனாக இருக்குது. அதில் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒரு பரவாயில்ல. நம்ம வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய பிஸ்னஸுக்கு இது கொஞ்சம் நம்பிக்கை தகுந்ததாக இருக்குது. ஏன்னா இங்கே வாங்கிட்டு போய் ரூ. 55 வாங்கிட்டு போய் ரூ. 75, ரூ. 35 நம்ம ஹோல்சேலில் கொடுக்குறாங்க. சரியா? நீங்கள் இது நேரடியாக வாங்கினா உங்களுக்கு நீங்கள் ஒரு ரூ. 100 கொடுங்க. மேக்ஸிமம் ரூ. 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுங்க. ரூ. 55 வாங்கிட்டு போனால் ஒரு ரூ. 100 கொடுங்க. சரி, ஆனால் கடைகளில் 150 அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 130 வரை கொடுக்குறாங்க. பட் நீங்கள் ரூ. 100, ரூ. 65 ஒரு ரூ. 110 அந்த ரேஞ்சில் கொடுங்க. ஏன்னா டூ வே 4 வே டைப் இருக்குது. 2 வே வந்து
55, 65 அந்த ரேஞ்சில் இருக்குது. 4 வே அப்படின்னு போனீங்கன்னா, அது 115 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 115 பயோவாசிலே 115 கொடுக்குறாங்க. 115, 125 அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அதோட மெயினா அந்த லேபில் இருக்கும்ல, அந்த கவர் பண்ணுறது உங்கள் பேரில் லேப் அடித்து கொடுக்குறாங்க இவங்க. சரிங்களா? உங்கள் பேரை நீங்கள் நீங்கள் கடை பேர் வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் பேரில் லேப் வந்து உங்கள் பேரில் வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்லிட்டாலும் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா, அவங்க வந்து அதிலேயே உங்கள் பேர்லேயே அவங்க லெக்கின்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணி இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இவங்க நம்பருக்கு நான் கொடுத்துருக்குறேன். இந்த மேலே இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட எதனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறேன். நான் யூடியூப் பார்த்துன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் தான் இந்த வீடியோ நான் போடுறேனே தவிர, மற்றபடி அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அதை வாங்கிட்டு நான் போடலை. அதான் உண்மை. நீங்கள் நேரடியாகவே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதாவது என்ன மாதிரி ஒரு கஸ்டமரை போயிட்டு நீங்கள் நேரடியாகவே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நேரடியாக போக முடியலன்னா, அவங்க வந்து சொன்னாங்க. அதாவது நீங்கள் அடுத்த டைம் வர முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி கேளுங்க, எனக்கு அட்ரஸ் அமௌண்ட்டு எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போட்டு விட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து 1 ஆர் 2 டேஸில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்களும் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது இது வந்து மேனுஃபேக்சர் தான், ஹோல்சேல்லாம் கிடையாது. மேனுஃபேக்சரில் நீங்கள் ஹோல்சேலில் இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? நன்றி நண்பர்கள். அடுத்த வீடியோவில் இதோட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் அங்கே விசிட் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே.